123 ஆண்டுகளாக கிரிக்கெட் வரலாறு பார்க்காத சாதனை. சுப்மன் கில், ராகுல் அவங்க 2 பேருடைய நம்பவே முடியாத அபாரமான ஆட்டம். மொத்தமா நம்பி மிகப்பெரிய முட்டாள்கள் ஆன இங்கிலாந்து கிரிக்கெட் அணி அப்படின்னு இன்னைக்கு டே 4 நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு பரபரப்பான பல ட்விஸ்ட்டுகள் நடந்து கடைசியாக இங்கிலாந்து அணி மிகப்பெரிய அளவில் அவங்க ஏமாந்து போயிருக்காங்க. ஸோ அப்படி இன்னைக்கு டே 4ல் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக இங்கே இப்போ பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு காலையில் தொடர்ந்து பேட்டிங் பண்ண முதலாவது இன்னிங்ஸை பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி பக்கம் பென் ஸ்டோக்ஸ் செஞ்சுரி அடித்தார். அடுத்தடுத்து வந்த பேட்ஸ்மேன்கள் எல்லாருமே நல்லா விளையாண்டாங்க. இந்திய அணி பக்கம் போலர்கள் யாருடைய போலிங்குமே எடுபடாமல் போனதால் இங்கிலாந்து ரொம்ப வேகமாக ரன்னை குவிச்சாங்க. 669 ரன்கள் வரைக்கும் ஆச்சு அவங்களுடைய ஆல் விக்கெட்டையும் நம்ம இந்திய அணி எடுக்க. ஸோ இதன் காரணமாக 300க்கும் அதிகமான ரன்கள் லீடிங்கோட தான் நம்ம இந்தியா செகண்ட் இன்னிங்ஸை இன்னைக்கு பேட்டிங் செய்ய துவங்கினாங்க. முதல் ஓவர்லேயே பேக் டு பேக் 2 விக்கெட்டுகள். சாய் சுதர்ஷன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே அடுத்தடுத்து முதலாவது ஓவர்லேயே ஓக்ஸ் அவருடைய போலிங்கில் டக் அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை நம்ம இந்திய அணிக்கு கொடுத்தாங்க. குறிப்பாக நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் 0வாக இருக்கு. ஆனால் விக்கெட் என்னமோ பார்த்தீங்கன்னா 2 விக்கெட்டுகள் விழுந்துருச்சு. ஸோ அந்த இடத்துலையே நிச்சயமாக நம்ம இந்திய அணி இன்னைக்கு டே 4 முடியறதுக்குள்ளேயே ஆல் அவுட் ஆயிடுவாங்க, அவ்வளோதான் நம்ம இந்தியா தோத்துட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் யாருமே நம்ப முடியாத அதிரடியான ட்விஸ்ட் நடந்திருக்கு. அப்போ ஜோடி போட்ட கேப்டனான சுப்மன் கில் அதே போல் ராகுல் 2 பேருமே அவங்க போட்ட பார்ட்னர்ஷிப் சுமார் 123 வருட கிரிக்கெட் ரெக்கார்டையே பிரேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ராகுல், சுப்மன் கில் 2 பேருமே கண்டிப்பாக இந்த மேட்சை ட்ரா பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரொம்ப நிதானமாகவும் ஸ்லோவாகவும் விளையாண்டாங்க. சுப்மன் கில், ராகுல் 2 பேருமே 50க்கும் ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாண்டாங்க. போட்ட பல ஓவர்கள் மேடின் ஓவர் ஆச்சு. அப்போ இருந்து பால் வீணானாலும் பரவாயில்ல, விக்கெட்டை மட்டும் இழந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்லோவான அரை சதத்தை 2 பேருமே கடந்தாங்க. ஸோ லஞ்ச் பிரேக்கில் இருந்து டீ செஷன், அதுக்கப்புறமா டீ செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாகவும் இன்னைக்கு டே 4 நிறைவடைஞ்சிருக்கு. சுப்மன் கில், ராகுல் 2 பேருமே அவுட் ஆகாமல் களத்தில் நின்று நம்ம இந்திய அணியின் தோல்வியில் இருந்து நம்ம இந்திய அணியை மீட்டு இந்த மேட்சை ட்ராக்கு நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சர்வதேச டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களில் 0-2 விக்கெட் அப்படின்னு இருந்ததுக்கு அதுக்கப்புறமா விக்கெட் விழாம அதிக ரன்கள் பார்ட்னர்ஷிப் எடுத்த அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் அதே போல கில் இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மிகப்பெரிய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா சுமார் 123 வருடத்துக்கு முன்னாடி நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்திய அணி இன்னைக்கு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்ம இந்தியா தோல்வி அடைய இருந்த நம்ம இந்தியாவை காப்பாற்றி தற்போது ராகுல், சுப்மன் கில் உலகம் பார்க்காத, இதுவரைக்கும் உலகம் பார்த்திராத பேட்டிங்கை நிகழ்த்தியிருக்காங்க. ஸோ ஓவராலா 2 விக்கெட் விழுந்ததுமே இந்த மேட்ச்ல நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த இங்கிலாந்து அணி அவங்க கனவுல மண்ணை அள்ளி போட்டு அவங்க எல்லாரையுமே முட்டாள் ஆக்கி ராகுல், சுப்மன் கில் இவங்க 2 பேருடைய பேட்டிங் தற்போது இந்த மேட்ச்ல இருந்து நம்ம இந்தியாவை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 123 வருடமா யாரும் பார்க்காத பேட்டிங்கை இன்னைக்கு ராகுல், கில் 2 பேருமே வெளிப்படுத்தினதை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.